அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் மாநில தலைமை வழக்கறிஞர் மற்றும் மத்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 165 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநில தலைமை வழக்கறிஞர் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 76 படி இந்தியாவிற்கென்று ஒரு தலைமை வழக்கறிஞர் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி பகுதி 5 வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய தலைமை வழக்கறிஞராக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்கடரமணி அப்படிங்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து 16வது மத்திய தலைமை வழக்கறிஞர். மத்திய தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்லுவாங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாநில தலைமை வழக்கறிஞர் பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாநில தலைமை வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PS ராமன் அப்படிங்கிறவர் சமீபத்தில் வந்து பதவியேற்றிருப்பார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி வந்து வேண்டும். அதே மத்திய தலைமை வழக்கறிஞர் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் வந்து இருக்கணும். ரூலிங் பார்ட்டி மாநில அரசாக இருந்துன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி, மத்திய அரசாக இருந்துச்சுன்னா மத்திய அரசில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி யாரை வந்து சொல்லுதோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுறாரு. மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுறாரு. இவருடைய பதவி காலத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் வந்து சொல்லவே கிடையாது. மாநிலமாக இருந்துச்சு அப்படின்னா ஆளுநர் விருப்பம் உள்ளவரை பதவியில் இருக்கலாம். ஆளுநர் எது வரைக்கும் விரும்புவார்? ஸோ ரூலிங் பார்ட்டி வந்து ஆட்சியில் இருக்க வரைக்கும் விரும்புவார். ரூலிங் பார்ட்டி வந்து ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாநில தலைமை வழக்கறிஞரும் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணிடுவார். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தளவுக்கு மத்திய தலைமை வழக்கறிஞருக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் போய் பங்கேற்கலாம், வாதாடலாம். அனைத்து அதிகாரம் பெற்றவர் இந்த மத்திய தலைமை வழக்கறிஞர். மத்திய அரசின் சார்பாக ஆஜராகக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய தலைமை வழக்கறிஞர். இவரை பொறுத்தளவுக்கு இந்தியாவின் உயர்ந்தபட்ச சட்ட அலுவலர் அப்படின்னு சொல்லி இவரை தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து சட்டத்துறை அமைச்சர் வந்து போட்டக்கூடாது. ஸோ இந்தியாவின் உயர்ந்த சட்ட அலுவலர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான். அதே மாநிலத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உயர்ந்த சட்ட அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில தலைமை வழக்கறிஞர் தான் வந்து போடணும். இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பங்கேற்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர். அதே மாதிரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, சட்ட மேலவை, இந்த ரெண்டுலேயுமே வந்து பங்கேற்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர். வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பார்வையாளராக பங்கேற்கலாம், விவாதங்களில் வந்து கலந்து கொள்ளலாம். ஆனால் வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை மட்டும் கிடையாது. வாக்களிக்கக்கூடிய உரிமை ஏன் இல்லை அப்படின்னா இவர் வந்து அதாவது சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது, சட்ட மேலவை உறுப்பினரும் கிடையாது. அதே மாதிரி மத்திய லெவலில் பார்க்கும்போது அவர் லோக்சபா எம்பியும் கிடையாது, ராஜ்யசபா எம்பியும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவை நடவடிக்கைகளை வந்து பங்கேற்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கக்கூடிய உரிமை மட்டும் கிடையாது இவருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நீதிமன்றங்களிலும் பார்வையாளருக்கும் வாதாடக்கூடிய உரிமை பெற்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவர். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ தேங்க்யூ.